எனக்கு முட்டியில் வலி இருக்குது, ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. யோகா கற்றுக்கிட்டா இதெல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்களே, நிஜமாகவே சரியாயிடுமா சத்குரு? யோக பயிற்சி பண்ணி பல மக்களுக்கு பல விதமான நோயிலேருந்து வெளியே வந்த நிகழ்ச்சி இருக்குது. இது பற்றி பல விதமான விவாதங்கள் நடந்திருக்குது. என்னத்துக்குன்னா, மக்கள் சாமானியமாக இது ஏதோ ஒரு மாயமோ இல்லை மந்திரமோ இல்லை அதிசயமோ நினச்சிடுவாங்க. இது எந்த விதமான மாய மந்திரம் இல்லை, அதிசயம் இல்லை. உடல்ன்றது பல நிலையில் இருக்குது. இந்த உடல் பற்றி புரிஞ்சுக்கிற தன்மையும் பல நிலையில் இருக்குது. யோகான்னா நம்ம உடல் பற்றி நாம் உள்நிலையிலேருந்து ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. ஒரு விதமாக நாம் பார்க்கணுன்னா, இப்போது நீங்கள் பிறந்தப்போ இந்த உடல் இவ்வளோ சிறுசாக இருந்தது, இப்போ இவ்வளோ வளர்ந்துருச்சு. இது உள்ளிலேருந்து தானே வளர்ந்துருக்குது. இந்த உடல் படைத்தல் செய்கிற தன்மை உள்ளிலேருந்து தான் நடந்திருக்குது. உடல் படைத்தலுக்கு மூலம் நமக்குள்ளேயே இருக்குது. இப்போ உடலில் ஏதோ ஒரு நமக்கு பாதிப்பு வந்தால், நமக்குள்ளேயே இந்த உடல் உருவாக்குற ஒரு சக்தியே நமக்குள்ளே இருக்கிறப்போ நாம் அது கூட தொடர்பு வச்சா நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனை நீங்கிக்க முடியாதா? ஆனால் இதை நாம் கரெக்டாக இதை புரிஞ்சுக்கணும். நம்ம உடலுக்கு வெளியிலேருந்து எந்த நோய் வந்தாலும், ஒரு கிருமினாலேயோ ஒரு வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ வெளியிலேருந்து நோய் வந்தால் இதுக்கு மருந்து தேவை. ஆனால் உள்ளே நம்ம உடலுக்குள்ளேயே நாம் எப்போ ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறோம், அதுக்கு தீர்வு கூட நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது. யோக பயிற்சினாலே கட்டாயமாக மனிதனு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தேவையான கருவி, தேவையான வழிமுறைகள் கட்டாயமாக இருக்குது.